இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா? நான் போய் உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். மாமா ஆரம்பிச்சிட்டீங்களா? இது அது இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது இல்லைன்னா வேற என்ன கேட்க போறீங்க? என் ரூம்ல வச்சிருந்த பெயில் ஆர்டர் காணாம போச்சுல, அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு? அதை எங்கிருந்து எடுத்துட்டு வந்த? வனஜா அம்மா தான் கோர்ட் ஆர்டர் எடுத்து மறைச்சு வச்சிருந்தாங்கன்னு மாமா கிட்ட சொன்னா. ஏற்கனவே அவர் வனஜா அம்மா மேல கோவமா இருக்காரு. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அதுக்கான நேரம் வரும்போது இத பத்தி மாமா கிட்ட சொல்லிக்கலாம். ஓய், பெயில் ஆர்டர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டேன். பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அது அம்மாவை கைது பண்ணாம இருக்க கோர்ட் ஆர்டர் வாங்குனீங்கன்னு என்கிட்டயும் ஷாமண்ணா கிட்டயும் சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்கும் அது பத்திரமா இருக்கட்டும்னு அந்த ஆர்டரை நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் மாமா. என்ன மாமா யோசிக்கிறீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சார், எத்தனையோ வெளி கம்பெனில இருந்து எனக்கு ஆஃபர் வந்தது. ஆனா நான் உங்க கம்பெனில வேலை செய்யறத ரொம்ப பெருமையா நினைச்சு எங்கேயும் போகல சார். அப்படிப்பட்டனா நம்ம கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவானா சார்? சார், உண்மையா சொல்லணும்னா நான் டிவியில் நியூஸ் பார்த்ததுல இருந்து நம்ம கம்பெனிக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சேன்னு சொல்லி நான் சரியா சாப்பிடல, தூங்கல, மனசளவில் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் சார். என்னை பார்த்து நீங்க இப்படி சந்தேகப்பட்டீங்களா சார்? நீங்க யாருமே தப்பு பண்ணலைனா பால் பவுடர்ல எப்படி கெமிக்கல் மிக்ஸ் ஆச்சு? அதுவும் குறிப்பிட்ட ஏரியால மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. அதானே, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. உண்மை தானா வெளியே வந்துச்சுன்னா நல்லது. அதை நாங்க மட்டும் கண்டுபிடிச்சோம், அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். நீங்க எங்களை இப்படி சந்தேகப்படுறதை விட உங்க கையால ஏதாவது தண்டனை கொடுத்துருங்க சார். அதை நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம். ஆமா சார், உங்க கையால எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க சார். ஆமா சார், உங்க கையால எங்களுக்கு தண்டனை கொடுத்துருங்க. சரி, நீங்களும் போலாம். எதுனா தகவல் தெரிஞ்சா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க, தேங்க்யூ சார். ப்ரோ, இப்ப என்ன ப்ரோ பண்றது? இந்த 3 பேருமே தப்பு பண்ணலைனா அப்ப தப்பு பண்ணது யாரு? எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கும் நீங்க 2 பேரும் அந்த 3 பேரையும் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. எதுனா ப்ரூஃப் கிடைக்கும். சரி, ஓகே ப்ரோ, நாங்க பாத்துக்கிறோம். ஷாம் வா. அதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாமே வீணா போயிடும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். நீங்க சொல்ற வரைக்கும் நான் அந்த பணத்துல கை வைக்க மாட்டேன் மேடம். இப்ப எப்படி இருக்கறனோ இதே மாதிரி யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி இருப்பேன் மேடம். ஏசி இப்பதான் வந்துட்டு போயிருக்காரு. அவரு உன்னதான் எச்சரிக்கையா இருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. பார்த்து நடந்துக்கும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். வச்சிட்டுமா மேடம்? தேவைப்பட்டா நானே உனக்கு கால் பண்றேன். நீ எனக்கு கால் பண்ண வேண்டாம். புரிஞ்சுதா? ஓகே மேடம். அவங்கள ஃபாலோ பண்ணதுல நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஒரே குழப்பமா இருக்கு. ப்ரோ, இனி நம்ம என்ன ப்ரோ பண்றது? யார் தப்பு பண்ணாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அம்மாவை எப்படி கேஸ்ல இருந்து காப்பாத்துறது? ஒண்ணுமே புரியல ப்ரோ. எனக்கு என்னமோ அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. நாம தான் கண்காணிக்க தவறி இருக்கோம். எங்கேயோ கோட்டை விட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். சரி ப்ரோ. சரி, அது பாஷ். பார்வதி, பெரியா, ஒரு புதினா டீ போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வரியா? சரிங்க பெரியா. என்னாச்சு மாமாக்கு? ஏன் டல்லா இருக்காரு?
நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லை ப்ரோ, எங்களுக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் மூலியமா அந்த 3 பேரையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டோம். நீ சொன்ன மாதிரி அவங்க கிட்ட எந்த மாற்றமே தெரியல ப்ரோ. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. மாமா ரொம்ப குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கே. மாமா, டீயா? அது அப்படி வச்சிரு. மாமா, நான் ஒரு யோசனை சொல்வேன், நீங்க தப்பா நினைக்க கூடாது. என்ன சொல்லு? அந்த 3 பேரோட மனைவிங்களை அவங்க குழந்தைங்களோட நம்ம வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அந்த 3 பேர்ல தப்பான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃபுங்களை எதுக்கு வர சொல்ற? எனக்கு புரியல. தான் புருஷன் எப்படிப்பட்டவர்னு ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்காது மாமா. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நான் அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ஓரளவுக்கு அவங்க வீட்டுக்காரங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்க அந்த 3 பேரோட வைஃபையும் இங்க வர ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா. என்ன? நீங்க அந்த 3 பேரையும் வீட்டுக்கு போக விடாம ஏதாவது வேலை கொடுத்து ஆபீஸ்ல இருக்க வைங்க. சரி, நான் பார்க்கறேன். வீட்டுக்கு வரவங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. தப்பான ஆள் யாருன்னு இன்னைக்கே தெரிஞ்சிரும். என் முகத்துல எப்பவும் சந்தோஷத்தை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க முகத்துல எப்பவும் நான் சந்தோஷத்தை பார்க்கணும் மாமா. நீங்க கவலையா இருந்தா எனக்கு இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடும். நீங்க எப்பவும் இப்படி சிரிச்ச முகத்தோட இருங்க மாமா. குலுக்கல் முறையில 3 குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்து கௌரவிச்சு அதுக்கப்புறம் குடும்ப தலைவருக்கு தகவல் சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொன்னாங்க. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? சர்ப்ரைஸ் கொடுக்கறாங்களா? உங்க வீட்டுக்காரர் எதுல ஒர்க் பண்றாங்க? டெக்ஸ்டைல்ஸா இல்ல கன்ஸ்ட்ரக்ஷனா? அவரு ஆதித்யா பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல பேக்கிங் மேனேஜரா இருக்காரு. ஓ, அப்படியா? என் வீட்டுக்காரர் பேபி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. என் வீட்டுக்காரும் அங்கதான் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்காங்க. ஆக பேபி ஃபுட் ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் 3 ஃபேமிலிய குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு.